முடியும் போது மணி வந்து 3:27. இவ்வளோ பெரிய லாஸை கொடுத்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே அளவுக்கு வந்து ரெக்கவரி ஆச்சு. அந்த ரெக்கவரி ஆகும்போது என்னென்ன ட்ராமா நடந்திருக்கோம், சைக்காலஜி எப்படிலாம் ப்ளே பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 22 மே. டைம் வந்து 9:50 ஆக போகுது. என்ன விஷயம்னா, ஆக்சுவலாக இது நேரோ சிபிஆர். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. என்னன்னா அந்த S1ஐயும் தாண்டி வந்து கீழே வந்து லோ வந்து S2க்கு வந்து வச்சிருச்சு. ஓகே, இது கீழே விழ போதா இல்லை மேலே போதா, இல்லாட்டியே வந்து ப்ரீமியம்லாம் கம்மியாக இருக்கும். ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பண்ண முடியாது, ஆப்ஷன் பையிங் தான் பண்ணலாம். அதுவும் வந்து அந்த காசை வந்து நிரந்தரம் வந்து கிடையாது. ஓகேவா? அதனால் வந்து நம்ம வந்து எங்கே ட்ரேட் எடுக்க போகிறோம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் இருந்தது பார்த்தீங்களா, நேற்றுலாம் போட்டிருப்போம் பாருங்கள். இந்த லைன்லேருந்து, அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஓப்பன் ஆகி அப்படியே ஃபால் ஆகினா இந்த இது S1 வந்து கிராஸ் பண்ணி விழுந்துச்சு. S1 கிராஸ் பண்ணி விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னா, S1லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனோம் மேலே, அப் சைட் ரேலியாக இருந்தால். அதே மாதிரி வந்து டவுன் சைட் ரேலியாக இருந்தால் R1லேருந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்து கீழே வரணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சினாரியாவும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்படியே வந்து எடுத்தவொடனே வந்து சப்போர்ட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அப்படியே இருந்தால் இங்கேருந்து கீழே வந்து பொத்துனை வந்து விழணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்த இடம் இது. அது என்னென்னா, இந்த R1லேருந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் R1லேருந்து எடுக்கல, அதுக்கு கீழே வந்துருச்சு. அப்போனா இதோட லோ வந்து எங்கே சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அது எங்கேருந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். சிபிஆர் தான் இருந்து என்னன்னா, அந்த S1 இல்லாட்டி R1 அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ரிஜெக்ஷன் ஆகி வரணும். ஆனால் அந்த மாதிரி வரல. அதனால் வந்து என்னென்னா, இது நேரம் இது வந்து க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாதனால இந்த 21,500 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் ஆகி பவுன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னு இங்கே பாருங்கள், ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து சப்போர்ட் ஏரியா. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இங்கே கூட வந்து சப்போர்ட் வந்து எடுக்கலாம். எடுத்தாலும் வந்து என்னென்னா, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபுல்லாக ரைஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணியிருப்பாங்க. பையிங் பண்ணிட்டு தட மேலே வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வந்து 10 o'clock ஆகும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். என்னென்னா 24,750 தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுவாக போகுது. இந்த இடம் வந்து ரிஜெக்ஷன் ஏரியா. ரிஜெக்ஷன் ஆகுதா இது மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ கட் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம ட்ரேடை வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். என்னன்னா 750 தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். 750 பை ஒரு 10 குவான்டிட்டி. ஓகேவா? இது 10 குவான்டிட்டினா இதுக்கு உள்ள 2,000 தேவைப்படுது நம்மளுக்கு. அதனால் நம்ம எப்போவுமே வந்து ரிஸ்க்கு வந்து 40,000 வந்து வைப்போம். ஓகேவா? 2%. இப்போ வந்து நம்ம 0.5% வந்து நம்ம வந்து ரிஸ்க் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இல்லைங்க, இது 28,000 இருக்குது. அப்புறம் இது ஒரு 2% வருதா? எவ்வளோ இருக்குது? 30 கிட்ட இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். இன்றைக்கி டேட் வந்து 22. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆச்சு. வரலாம் 29,005 வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, அது வந்து நம்ம ஒரு லைன் ஒன்று போட்டுப்போம். 29,005. ஓகே, இதான் நம்ம ட்ரேடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. ஓகேவா? இதிலேருந்து நம்ம வந்து நம்ம ட்ரேடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நான் சொன்னால இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்குது. ரிஜெக்ஷன் இருந்தாலும் திருப்பி வந்து இது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து போகும். ஓகே, திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். 10:52 ஆகுது. என்னன்னா வந்து இந்த இடத்துல வந்து புட்டோட ப்ரீமியம் தான் வந்து குறையுது, காலோட ப்ரீமியம் குறையல. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பண்ணிப்போம். எங்கன்னா இந்த ஏரியாவில் எவ்வளோனா நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ 172 வந்து பண்ண போகிறோம். இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் 24,750. ஓகேவா? 24,750 வந்து நம்ம வந்து செல் பண்ணி போகிறப்போம்.
24,750 வந்து நம்ம வந்து செல் பண்ண வரோம். எவ்வளோன்னா வந்து 172. ஓகேவா? இப்போ 172 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 172 175 இருக்குது. ஓகே, 172 வந்துடுச்சு. நம்ம ப்ளேஸை வந்து ஆர்டர் படிப்போம். நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, இதை வந்து இதையே நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். இந்த ட்ரேடையே வந்து எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து 2 ட்ரேட் இருக்குது இப்போ. ஓகே, ஒன்று வந்து கால், ஒன்று வந்து புட்டு. காலை வந்து என்னென்னா பை பண்ணியிருக்கோம், புட்டை வந்து செல் பண்ணியிருக்கோம். நம்ம வியூ வந்து என்னென்னா புல்லிஷ் வியூ தான். ஓகேவா? ஒரு லெக்கில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்குது 19 பாயிண்ட்ஸு, இன்னொரு லெக்கில் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஆப்ஷன் பையிங் எப்போவுமே வந்து என்னென்னா கை கொடுக்காது. ஆப்ஷன் செல்லிங்கில் தான் வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகி நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வரும். ஓகே, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம வியூ வந்து புல்லிஷ், இந்த இடத்துல நம்ம புல்லிஷ் இதுவும் போட்டுக்கலாம். ஓகேவா? டார்கெட் வந்து இந்த ஹை 92 பாயிண்ட்ஸு. ஆனால் இந்த இடத்துல வந்து கால் ரைட்டர் தான் ஃபேவராக இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பைரி இல்லாமல் மற்ற நாளில் பார்த்தா இன்றைக்கி எக்ஸ்பைரினால் நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எடுத்துருக்கோம். திருப்பி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்டேட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து புட்டோட வந்து ப்ரீமியம். இந்த காலோட ப்ரீமியம் வந்து ஏறி இருக்குது பாருங்கள். புட்டோட ப்ரீமியம் வந்து ரெண்டுமே ஏறி இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுன்னா, மார்க்கெட் வந்து கீழே வந்து பேரிஷாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ப்ரீமியம் 2 பக்கமும் வந்து ஷூட் ஆகிருக்கு. அப்போனா வந்து ப்ரீமியம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க கீழே இறங்கும் போது. இது வந்து பார்த்திங்கன்னா 24,550 ப்ரீமியம் தான். அந்த ப்ரீமியமாக வந்து ஷூட் அப் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நீ ஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த ப்ரீமியம் வந்து ப்ரோ ட்ரேடர் வந்து பையிங்கில் இருக்காங்களா இல்லை செல்லிங்கில் இருக்காங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து தெரியணுமே. ஏன்னா எக்ஸ்பைரி டே போது வந்து என்னன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த ப்ரீமியம் வந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஃபாலோ ஆகி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இதை வந்து என்னென்னா ரைட் பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து கீழே வரும்போது. ஓகேவா? அந்த பொசிஷன்ஸை வந்து அவங்க அப்படியே வச்சுருந்தாங்கன்னா இங்கேருந்து அப்படியே மெல்ட் ஆகிடும். சப்போஸ் அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு புல் பேக் ஒன்று வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாஸ் இருக்குது. ஒரு ப்ரீமியமில் வந்து 9 பாயிண்ட்ஸு, இன்னொரு ப்ரீமியமில் வந்து 19 பாயிண்ட்ஸ். அப்போனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 30னா நம்மளுக்கு 1% வந்து இந்த இடத்துல வந்து லாஸ் வந்து காமிக்குது. 1%னா நம்மளுக்கு எவ்வளோனா இங்கே 1%னா எவ்வளோனா இங்கே நம்மளுக்கு 28 காமிக்குது. 28 இருக்காது, 20, 21 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். சரி, ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்மளுக்கு ஃபேவராக தான் நடக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு புல் பேக் கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா வந்து இந்த 2 ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஆச்சு. திருப்பி வந்து கால் ப்ரீமியம் ஏறுது, புட் ப்ரீமியம் வந்து கீழே வந்து இறங்குது. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். 11:55 ஆக்சுவலாக இந்த சூப்பர் ட்ரெண்டு ரெசிஸ்டன்ஸை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஹிட் பண்ணோடனே கொஞ்சம் லைட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டு. ஓகேவா? நம்ம ஃப்யூச்சர்ஸை போய் பார்ப்போம். ஃப்யூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு 24,600. அந்த இடத்துல வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் பேனிக் ஆகி இந்த கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க ரைட்டர் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா இது வந்து காலோட வந்து ஓப்பன் இதில் வந்து பார்த்திங்கன்னா 26,600 வந்து பையிங்கில் கன்வெர்ட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரேலி ஒன்று இருக்கும். எது வரைக்கும் ரேலி இருக்குன்னா 24,700 வரைக்கும். 600லேருந்து 700 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி இருக்கும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து 16 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸில் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல்ல, இது வந்து என்னன்னா நம்ம ஆப்ஷன் ரைட் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்ஷன் ரைட் பண்ணது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ட்ரா டவுன் லாஸ் வந்து வந்துச்சுன்னா ஒரு 56 பாயிண்ட்ஸ் வந்து வந்தது. நம்ம இங்கே ட்ரேட் இடத்துலேருந்து 56 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்ததுன்னா இது வந்து 2% கீழே தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸாக வந்து 2 பாயிண்ட்ஸ் வருமே. அதனால் 2% கீழே தான் வந்து இருக்குது. அதனால் இந்த பொசிஷன் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். இதில் எவ்வளோனா நம்மளுக்கு இதுவும் வந்து 15 பாயிண்ட்ஸ். அப்படின்னா வந்து 32 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ். 32 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு 1% லாஸ் இருக்குது. ஓகே, இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறோம். திருப்பி என்ன ஆகும்னு சொல்லிட்டு
உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். 1:15 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் இன்னும் அந்த பேலிஷோட சிக்னல் இன்னும் பிரேக் ஆகலை, இன்னும் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வந்து சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம ஸ்பாட்டில் வந்து வருவோம். ஏன்னா ஸ்பாட்டில் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், இந்த வந்து 24,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா புட்டோட வந்து பில்டப் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே வந்து போகுமா? இப்போ டைம் 1 o'clock ஆகுது. இந்த பொசிஷன்லாம் இந்த ரேலி போது இவங்களாம் வந்து பயந்து வீக்கு ஆப்ஷன் ரைட்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா? அது வந்து என்னன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து ட்ரா டவுன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 82 பாயிண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸில் வந்து எடுத்தோம் நம்ம இந்த ட்ரேடை. ஓகேவா, இதை வந்து மொத்தமாக இந்த ஆப்ஷன் பையிங் பண்ண பார்த்திங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக கொலாப்ஸு. இதிலேருந்து வந்து ப்ராஃபிட்டாக வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. ஓகே, இந்த லாஸ் நம்மளுக்கு ட்ரா டவுன் ஆனது 82 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆச்சு. ப்ளஸ் இது ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சா 100 பாயிண்ட்ஸ்னால் இங்கே நம்மளுக்கு 3.5, அதாவது 30 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1%. 100 பாயிண்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3.5 to 4% வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட லாஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு 63 பாயிண்ட்ஸ் இருக்குது. 63 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 3% வந்து லாஸ் இருக்குது. ஓகே, திருப்பி வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த பொசிஷன் நம்ம எடுத்துருக்க பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் வரணும்னா இது 24,630க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனால் தான் நம்ம ப்ராஃபிட்டில் வர முடியும். இல்லாட்டி இன்றைக்கி டே வந்து லாஸ்ட் தான் புக் பண்ணோம். இன்றைக்கி எவ்வளோ லாஸ் வந்து புக் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். சிபிஆர் அதனால் வந்து இந்த S2வில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும்னு பார்த்தேன். ஆனால் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலை. இந்த R1 இந்த S1 ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்து உள்ளோன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என் பொசிஷனை இன்னும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். அப்படி ஹோல்ட் பண்ணி தான் என் பொசிஷன் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 வந்து ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். இது வந்து ஃப்யூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து வந்துருச்சு. ஓகேவா, இந்த 24,500 கீழே வந்துச்சு. திருப்பி அதை ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி ஃபால் தான் ஆகும். இன்னும் 1 hour இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பொசிஷன் வந்து 29ல் எடுத்தோம், அது ஃபுல்லாகவே டிகேவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இதில் வந்து லாஸ் ஆகுது. ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். இதே ஆப்ஷன் செல்லிங் வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 108 புள்ளிகள் வந்து லாஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 28, 108ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 135 புள்ளிகள். 150 புள்ளினாலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 5% வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கேபிட்டல் வந்து லாஸு. நம்ம ஆப்ஷன் ரைட்டராக தான் என்னன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருக்கும். மணியை வந்து நம்ம லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ட்ரேட் நம்மளுக்கு தப்பாக போனாலும் அடுத்த ட்ரேடில் வந்து நம்ம லாஸில் வந்து ரெக்கவரி ஆகிடலாம். சப்போஸ் நம்ம எடுத்த ட்ரேடு வந்து லாஸ்ன்னு ஒன்று போகுது, தப்பாக போகுதுன்னா 2% க்ளோஸ் பண்ணலாம். சப்போஸ் க்ளோஸ் பண்ணலைன்னா நம்ம எடுத்த முடிவெல்லாம் தப்பான முடிவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகும் சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3.25% வந்து லாஸில் இருக்கும். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து 2:46 ஆகுது. இந்த S2லேருந்து ரிஜெக்ஷன் ஆனது திருப்பி பார்த்திங்கன்னா அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகுமா இல்லை அதே கீழே வந்துடுமான்னு தெரியல. சரி, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டை கிராஸ் பண்ணி S2க்கு மேலே நின்றுது சஸ்டெயின் ஆக முடியல. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தது, தெரியுதுங்களா? அதே லைனில் பட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அது மேலே போன நினச்சாலும் போக முடியல. இதான் வந்து விஷயமே. இப்போ நம்ம பொசிஷன் ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 58 புள்ளிகள் லாஸும், இன்னொரு லெக்கில் வந்து ஒரு 27 புள்ளிகள் வந்து லாஸாக இருக்குது. அப்போனா வந்து நம்மளுக்கு இங்கே 90 புள்ளினா 3% வந்து இங்கே வந்து லாஸ் வந்து காமிக்குது. ஓகேவா,
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 4 5% இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா 66,000 காமிக்குது. இது வந்து 2% 40 ரூபா 40 வரைக்கும் வந்துச்சு. எப்போனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சது பார்த்திங்களா, திருப்பி இந்த இவ்வளோ லோ வரைக்கும் வந்தது பார்த்திங்களா, 84 வரைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணாலும் திருப்பி அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2% லாஸ் 40,000 வந்து இங்கே வந்தது. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வந்து, அப்போ 2% லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணல. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டைம் வந்து 2:46 ஆகுது. இந்த S2 ரிஜெக்ஷன் ஆனது திருப்பி பார்த்திங்கன்னா அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகுமா இல்லை அதே கீழே வந்துடுமான்னு தெரில. சரி, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டை கிராஸ் பண்ணி S2க்கு மேலே நின்றுது சஸ்டெயின் ஆக முடியல. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தது, தெரியுதுங்களா. அதே லைனில் பட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அது மேலே போன நினச்சாலும் போக முடியல. இதான் வந்து விஷயமே. இப்போ நம்ம பொசிஷன் ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 58 புள்ளிகள் லாஸும், இன்னொரு லெக்கில் வந்து ஒரு 27 புள்ளிகள் வந்து லாஸாக இருக்குது. அப்போனா வந்து நம்மளுக்கு இங்கே 90 புள்ளினா 3% வந்து இங்கே வந்து லாஸ் வந்து காமிக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 4 5% இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா 66,000 காமிக்குது. இது வந்து 2% 40 ரூபா 40 வரைக்கும் வந்துச்சு. எப்போனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சது பார்த்திங்களா, திருப்பி இந்த இவ்வளோ லோ வரைக்கும் வந்தது பார்த்திங்களா, 84 வரைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணாலும் திருப்பி அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2% லாஸ் 40,000 வந்து இங்கே வந்தது. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வந்து, அப்போ 2% லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணல. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா 3 மணி ஆக போகுது. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம லாஸ் வந்து ரெக்கவரி ஆகிருப்போம். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டக்குன்னு உடனே க்ளோஸ் பண்ண, இல்லாட்டி திருப்பி அங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் வரத்துக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை கொடுத்தா திரும்பி போச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா அந்த 71 பாயிண்ட்ஸு. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 30,000 வந்து ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து திருப்பி வந்து கீழே வந்து ஏன் இறங்குதுன்னா இந்த ஹையில் பார்த்திங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரிஜெக்ஷன் ஏரியா தான். இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. இந்த 1/2 hourல வந்து நம்ம வந்து எப்படி வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறோம் சொல்லி போய் பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட்னா இந்த இடத்துல வந்து 6,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து எப்படி புக் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல வந்து பண்ணலை. கரெக்டாக வந்து 3:57க்கு அங்கேருந்து ரிஜெக்ஷன் வருது. ரிஜெக்ஷன் வந்து திருப்பி வந்து பவுன்ஸ் ஆகுதா இல்லை அங்கேருந்து ஃபுல்லாக திருப்பி கீழே விழுதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 5% வந்து லாஸ் வந்து காமிச்சிது. அந்த 5% லாஸ் வந்து இங்கேருந்து எப்படி வந்து ரெக்கவரி ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸ்பைரி டே போது மட்டும் என்னென்னா நம்மளுக்கு எவ்வளோ லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டை எவ்வளோ வந்தாலும் என்னென்னா நம்ம எடுத்த பொசிஷனில் அப்படியே வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்கணும். ஓகேவா, 144 இருக்குது. 144னா இது அதுவும் ஆகலை. பார்ப்போம், இன்னொரு 10 minutes உள்ளே இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். பார்த்திங்கன்னா 24,600 வந்து கடைசியாக வந்து முடிஞ்சிருக்கு. டைம் வந்து 3:15 ஆகுது. நம்ம பொசிஷன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸ் இருக்குதோ சொல்லி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இங்கே எதுவும் வந்து பார்த்திங்கன்னா 150 கிட்டே இருக்குது. ஓகேவா, கீழே வந்து இது 138 வரைக்கும் வந்துச்சு. 138 இருந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இந்த ஒரு லெக்கில் 28 லாஸு, ஒரு லெக்கில் வந்து 23 வந்து ப்ராஃபிட்டு. ஓகேவா, 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்குது. ஓகே, 23னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 148 147 இருக்கா. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம். இது இப்போ நம்ம வந்து எக்ஸிட் போட்டு மேனுவல் இது கிடையாது, இந்த இது எக்ஸிட்டு மேனுவல் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, 146 145 145 போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா, கடைசி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். 145 தான் இருக்குது. அதனால் எக்ஸிட் போட்டுக்க வேண்டியதான். எக்ஸிட் போட்டுனே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 8,000 வந்து நம்மளுக்கு லாஸு. ஒரு 8,000 லாஸ்னால் இது வந்து பார்த்திங்கன்னா 0.4% வந்து 0.4% வந்து நம்மளுக்கு லாஸு. ஓகேவா, இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா இந்த இது வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கணும். இருந்தும் வந்து புஷ் பண்ணி கீழே வந்து கொண்டு போனாங்க. கீழே கொண்டு போனாலும் சப்போர்ட் இங்கே வந்து அதிகமாக இருந்தது 24,500.
அங்கே வந்த உடனே வந்து டைமிங் தான் முடிஞ்ச உடனே பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஏன்னா விற்றுறவங்களாம் திருப்பி நல்ல ப்ரைஸ் இருந்திருக்கும், ஸ்டாக்ஸில் அதெல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கீழே கூட இறங்கியிருக்கும். இது தெரியுங்களா, 144 அந்த மாதிரி 142 கூட இருக்குது பாருங்க. இன்னும் டைம் இருக்குது. 317 ஆகுது. 330க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 கூட வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம ட்ரேடு வந்து முடிஞ்சுது.